ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பழைய இரும்புலேருந்து ஒரு பழைய டேபிள் ஃபேன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை தான் இன்றைக்கி ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பழைய இரும்புலேருந்து வாங்கிட்டு வந்த ஃபேனு பார்த்தீங்கன்னா இதுதான் கிராம்ப்டன் ஃபேனு, பழைய மாடலு. பார்த்தீங்களா, கிராம்ப்டன் இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டு மில் போட்டிருக்கு. இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக நல்லா உடையாமல் கண்டிஷனாக இருந்துச்சு. சரி, இது வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க கலெக்டிவ் உள்ளே என்ன போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா அதில் ஃபேன் முதல்ல கவர் கழட்டிக்கிறோம். ஃபேன் கவர் கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரூ ஒன்று விட்டுருப்பாங்க, அதை நம்ம கழட்டிக்கிறோம். ஓகே, நம்மளே ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஒன்று போட்டிருப்பாங்க. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பழைய மாடல் அப்படிங்கிறனால அந்த டைப்பில் இருக்குது. இதை இப்போ உள்ள மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலட்டுற மாதிரி இந்த இடத்துல நட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ நம்ம கழட்டணும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதை நம்ம கழட்டி எடுத்துக்கிடுவோம். ஓகே, நம்மளுக்கு லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாலாம் கழட்டாங்கன்னா திரும்ப மாட்ட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் லைட்டாக லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சி இழுத்தாலே நமக்கு ரெக்கை தனியாக வந்துடும். பழைய ஃபேனுங்கிறனால ரொம்ப டைட்டாக இருக்குது. ரொம்ப நாளாக இரும்புகளில் கிடந்துச்சு. ஓகே நம்மளே, இதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூனி பாடுற பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 காடி கொடுத்துருப்பாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறக்காண்டி. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, அது ஃபேன் ரெக்கை முன்ன பின்ன தள்ளிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கா, அந்த 4 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா கழட்டிக்கிறோம். ஓகே, இந்த கவர் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பழைய முங்கர்லேருந்து பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த ப்ளக்கை நம்ம ப்ளக்கில் போய் சொருகக்கூடாது. அப்படி உள்ளே ஏதாச்சும் ஷார்ட் கட் ஆகிருச்சுன்னா நம்ம பாடி அந்த இடத்துல மெட்டல் பாடிக்கிறனால பார்த்தீங்கன்னா கரண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ள ஃபேன்லாம் பிளாஸ்டிக் பால் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஃபேன் மெட்டல் பாடிக்கிறனால உள்ளே எதுவும் ஒயர் கட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளக்கில் சொருகி நம்ம ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்குது, அதை நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். சாப்பிட்ல நல்லா தாங்க இருக்குது. உள்ளுக்கு புஷ்ஷெல்லாம் சூப்பராக இருக்குது. அதை நம்ம மாற்றது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன தான் போயிருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். நிறையா பொருள் எடுத்துக்கலாம் பார்த்தேன். நிறையா பொருள் எடுத்துகிட்டு ஃபுல் வீடியாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா செட் ஆகிச்சு. மற்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது. அடுத்த தடவை வந்துச்சுன்னா சொல்கிறேன் தம்பி, அப்புறம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அதை மட்டும் ஃபேனை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த 2 ஸ்க்ரூ கழட்டினாலும் பார்த்தீங்கன்னா அந்த கவர் தனியாக வந்துச்சு. பார்த்தீங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அதை கழட்டி எடுத்துக்குவோம். எந்த ஸ்க்ரூ கழட்டியாச்சு. எல்லா ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா பத்திரமா வச்சுருங்க. நம்ம மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா சிரமம் ஆயிரும். இப்போ அப்படியே கவர் இந்த இடத்துல மேலே ஃபேன் ரொட்டேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இருக்குது. பார்த்திங்களா, இது மேலே ஆடி இருந்துச்சுன்னா உள்ளாண்ட அமைக்கி போட்டு அப்படியே மேலே லைட்டாக மேலே தூக்கிட்டு இழுத்தோம்னா வந்துடும். நல்லா வந்துடுச்சு. இதில் கண்டென்சர் பாருங்கள், பெரிய கண்டென்சர் போட்டிருக்காங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா சின்ன டப்பா கருப்பு கலரில் ஒரு டப்பா மாதிரி இருக்கும். இப்போ உள்ள டேபிள் ஃபேனுக்கலாம். இது பழைய மாடலுங்க பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேனுக்குள்ள கண்டென்சர் போட்டிருக்காங்க. இது வேல்யூ பார்த்திங்கன்னா 2 MFT போட்டிருக்கு. இந்த பார்த்திங்கன்னா ஒயர் கலந்து கிடக்கு நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயரை சரி பண்ணாலே ஓடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபேனில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 ஒயர் வருது. பார்த்திங்களா, அந்த 3 ஒயரில் பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு கலர் பேஸு, இது பார்த்திங்கன்னா நியூட்ரல், இது பார்த்திங்கன்னா காமனு. மொத்தம் 3 ஒயர் எடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டென்சரில் பார்த்திங்கன்னா இது நண்பர்களே இதில் ஒரு வேலைப்பாடு நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள், கண்டென்சர் நியூட்ரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இது மட்டும் பார்த்திங்கன்னா மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா யாரோ கலட்டி பிரித்து எடுத்துகிட்டு அந்த மாட்டு தெரியாமல் மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஓடலை. இப்போ நம்ம அதை நியூட்ரல் கட் பண்ணிக்கிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பேஸில் கனெக்ட் பண்ணலாம். அதாவது காமனில் நியூட்ரல் இது கண்டென்சருக்கு பார்த்திங்களா, இது காமன்லையும் பேஸ்லேயும் மட்டும்தான் கனெக்ட் பண்ணலாம். அப்போ தான் ஓடும். நியூட்ரல் டேரெக்டாக நியூட்ரலோட கருப்பு கலரோட சேர்க்கணும். இதே பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவே இல்லைங்க. தெரியுது அவங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ இருக்குது, இதில் ஸ்க்ரூ இருக்குது, பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவே இல்லை, சும்மா சொல்லி இருந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கலெக்ட் யாரோ வேலை விளாத்துருக்காங்க. உங்களை ஒயருமே பார்த்திங்கன்னா இஞ்சாருங்க. அந்த ஒயர் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வரணும், உள்ளே வரணும். இது பார்த்திங்கன்னா வெளியில் கொடுத்துருக்காங்க. இதை கலட்டிட்டு நம்ம சரி பண்ணிடுவோம்.
இப்போ வந்து இதை வந்து கலட்டிக்கிட்டு இருக்கிறோம். கலட்டிட்டு உருவி விட்டுருவோம். இது என்ன நடந்திருக்குன்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கலட்டி யாரோ வேலை ஆக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தப்பாக வந்து மாட்டியிருக்காங்க நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லாமே ஃப்ரீயாக சுற்று. நம்ம ஒயரை சரி பண்ணாலே நமக்கு வந்து ஓடும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதை மட்டும் லைனை வந்து மாற்றி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா காயில் நல்லா இருந்துச்சுன்னா வந்து நமக்கு ஓடும். இதை வந்து கலட்டிக்கிடுவோம். பேக்கில் வந்து கலட்டிட்டு இந்த ஒயரை வந்து உள்ளே கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்படி உள்ளே கொடுத்துட்டு இதுக்குள்ளே வரோம். இதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். பின்னாடி பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரூ வந்து கழட்டிக்கிடுவோம். மொத்தம் 4 ஸ்க்ரூ இருக்குது. பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூவில் பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. 2 காணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். கிராஸ் போட்டு வந்து மாட்டியிருக்காங்க நண்பர்களே. உள்ளே பாருங்கள் இப்படி தான் இருக்குது. 2 ஒயரும் வந்து கலரெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை மட்டும்தான் யாரோ கலட்டி மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஓடலைன்னு சொல்லிட்டு இரும்பு கலர் தூக்கி போட்டாங்க. இங்கே நிறையா ஃபேன் கிடந்துச்சு. அம்மா ஃபேன்லாம் நிறையா கிடந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதற்கு உடஞ்சி எல்லாமே ரெக்கைக்கெல்லாம் கலண்டு கிடந்துச்சு. இது மட்டும் தான் கொஞ்சம் நீட்டாக எடுத்து வச்சுருந்தாங்க. சரி 2 இதை வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதுக்குள்ள கொடுத்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்திங்கன்னா லைன் கனெக்ஷன் கொடுக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த கண்டென்சரை கழட்டிட்டு நம்ம வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். இதை செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயருக்கு பார்த்திங்கன்னா 2 ஒயரை வந்து ப்ளக்கில் மாட்டிட்டு நம்ம வந்து 2யும் டச் பண்ணும்போது வந்து டிக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா அது நல்லா இருக்குது, அப்படின்னா போச்சுன்னு அர்த்தம். நான் 2 சொருகி பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் வந்து போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் வந்து வச்சுருவோம். ஓகே. இப்போ வந்து டச் பண்ணும்போது கையை வச்சிடக்கூடாது. நண்பர்களே ஸ்பார்க்கே வரல நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து புதுசு வாங்கி மாட்டிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதுசு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த கெல்ட்ரானோட கண்டென்சரு. இப்போ வந்து இதை வந்து வேல்யூ செக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே விட்டுட்டு அதே மாதிரி வந்து செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஸ்பார்க் வந்துருக்கு, பார்த்துருப்பீங்க. இது இந்த மாதிரி தான் வந்து இது கண்டென்சர் செக் பண்ணுறது. இப்போ வந்து இதை மாட்டி நம்ம ஓடுதா அப்படிங்கிற பார்ப்போம். கண்டென்சர் ஒரு லைன் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் வந்து சொல்லிக்கிறோம். அந்த ப்ளூ வந்து காமனு. நட்டில் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ளே மாட்டிக்கிடலாம். ஓகே, நம்ம ஒரு சைடு மாட்டியாச்சா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம உள்ளேருந்து எடுத்த பார்த்திங்களா ஒயரு. இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கருப்பு வந்து நியூட்ரல், இது வந்து பேஸு. இந்த பேஸோட பார்த்திங்கன்னா இந்த கண்டென்சர் ஒரு 2 பார்த்திங்கன்னா முறுக்கிட்டு முதல்ல முறுக்கிடுவோம். இப்போ வந்து இந்த சிவப்பு ஒயரு, இந்த சிவப்பு ஒயருக்கு நேராக பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கலாம். ஓகே, தூக்கி சொல்லிடுவோம். அதில் இந்த நியூட்ரல் ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்க்ரூ போடுற காணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கலட்டி வேலை இங்கே மிக்ஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஜாயிண்ட் அடித்து நம்ம டேப் போட்டுக்கலாம். நல்லா ஹெவியாக போட்டுருங்க. ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து ஓடுதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கிடுவோம். ஓகே நண்பர்களே, ப்ளக்கில் வந்து மாட்டிக்கிடுவோம். மாட்டிக்கிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். சுவிட்ச் வந்து போட போகிறேன் நண்பர்களே. ஃபேன் சுவிட்சு போட்டோடனே ஃபேன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரன் ஆகுது. காயில் எல்லாமே பயங்கரமாக வேலை செய்யும் நண்பர்களே. நமக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வேலை எதுவும் வைக்கல. இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சுவிட்சு போட்டுறதுனால பார்த்திங்கன்னா ஓடுது. நம்ம வந்து ஆஃப் பண்ணி பார்ப்போம் அந்த இதில். ஓகே நண்பர்களே, சுவிட்சு பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகுது. ஸ்பீடும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ரொட்டேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. நம்ம வந்து வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா வந்து வீண் போகல, பயங்கரமாக வேலை செய்யுது. நமக்கு ஒயர் மிஸ்டேக் பார்த்திங்கன்னா வந்து இதுக்காண்டி ஆனால் தூக்கி போட்டிங்க அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. கரெக்டாக வேலை தந்தால் கூட ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சுவிட்ச் வந்து அடுத்த பாயிண்ட்டு பயங்கரமாக ஓடுது.
அடுத்தது 3 கண்ட்ரோலுமே நம்ம சூப்பராக வந்து வேலை செய்யணும் நண்பர்களே. வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது நண்பர்களே. நான் பண்ண நினச்சேன் பார்த்திங்கன்னா வந்து இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தான். 150 ரூபாய்க்கு வந்து ஒருத்தர் நண்பர்களே, வேறு லெவலில் இருக்குது. மேலே வந்து இழுத்து பார்ப்போம். ஓகே, எல்லாம் வேலை செய்யுது. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா திரும்ப மாட்டிடுவோம். பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து வேலை செய்யுது. பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை இது ஓடும் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா கடந்துச்சான். நல்ல வேலை உள்ளே வந்து அண்ணன் வந்து நீட்டாக வந்து எடுத்து வச்சிருந்ததுனால நமக்கு வந்து ஓடிச்சு. நிறையா ஃபேன் குப்பை மாதிரி கும்பிச்சு கிடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் வந்து பழையம் கடை போய்ட்டு ஏதாச்சும் வாங்கினா நான் ஓரளவுக்கு டேமேஜ் இல்லாமல் ஐட்டமாக எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் நிறையா வந்து இங்கே பாருங்கள் மண்ணாக தூசியாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிக்கிறோம். ஏன்னா திரும்ப உள்ளே போய்ட்டு தூசி அடைச்சின்னா அந்த உள்ளுக்கு வந்து புஷெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரெஷ் எடுத்துகிட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டு மாட்டிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா கியர், இதெல்லாம் வந்துன்னா க்ரீஸ் வைக்கணும். நம்மள்ட்ட போய் க்ரீஸ் இல்லை, நான் அப்புறம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். கூடாது லைட்டாக வந்து அதாவது ஈரம் இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. பட்டும் படாமல் அந்த மாதிரி வச்சு தொடச்சிங்கன்னா வந்து தூசியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகிடும். ஓகே நம்பர்களே, தொடச்சி முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு அசம்பிள் பண்ணும்போது காமிக்கிறேன். வீடியோ எடுக்கிற இடம் இல்லைங்கிற மாடியில் வந்து உட்காந்துருக்க நம்பர்களே. வெயில் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து போடுது. இப்போ வந்து மாட்டி முடிச்சுட்டு வீட்டு எடுத்துகிட்டு வந்து காற்று வாங்குவோம். முதல்ல பார்த்திங்கன்னா கீழே உள்ள கவரை வந்து மாட்டிக்கிடுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காடி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த காடிக்கு நேரம் அந்த ஒயர் வரணும். அதை பார்த்து வந்து மாட்டிக்கிடுவோம். இந்த காடிலேருந்து கலந்து வராமல் ஆல்ரெடி முடிச்சு போட்டுருக்கு. அந்த முடிச்சு வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே மாட்டிக்கிடுவோம். கிராஸ் தான் போட்டிருந்தாங்க, அதனால் நம்மளும் கிராஸ் வந்து மாட்டிக்கிடுவோம். நண்பர்களே, இந்த கவர் மட்டும்போது சம்பவம் ஆகிப்போச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இருக்குது பார்த்திங்கன்னா ஒயரு, இதை வந்து இதுக்குள்ளே கொடுத்து வந்து மாட்டணும். நான் ஆர்வக்குள்ளாரில் பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் அடிச்சுட்டு ஓடுதான் பார்க்குறக்காண்டி அப்படியே கொடுத்துட்டேன். வந்து ஓடிடுச்சு. அதனால் கரெக்டாக இருந்த மாதிரி கொடுத்தா தான் இந்த கவர் மாட்ட முடியும். அதில் வந்து கலட்டிக்கிடுவோம். இப்போ இதுக்குள்ளே கொடுத்து மாட்டிக்கிறோம் நண்பர்களே. ஆர்வக்குள்ளாரில் பார்த்திங்கன்னா டாக்னு எடுத்து மாட்டியாச்சு. இப்போ இதில் கொடுத்து வாங்கி இதுக்கப்புறமா வந்து நம்ம கொடுத்த மாதிரி லைன் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்குருவோம். வேலையை முடிச்சிடலாம். நம்மளே மாட்டியாச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ கலெக்டர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவை போட்டுக்குருவோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடி வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, கை பிடிச்சி தூக்குறதுக்கு. அதை பார்த்திங்கன்னா மேலே இருக்க மாதிரி மாட்டிக்கிடுவோம். வீடியோ எடுக்கிறதுக்கு மாடியில் பார்த்திங்கன்னா முதல்ல கொட்டாயை போடணும். கொட்டாயை போட்டு தான் வீடியோ எடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கவரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மாட்டிக்கிடுவோம். இப்போ வந்து கவரை மாட்டிக்கிடுவோம். ஃப்ரெண்டில் உள்ள கவரை மாட்டினா வேலையை முடிஞ்சு நம்ம எப்படி ஓடுது அப்படிங்கிற செக் பண்ணிடலாம்.
ப்ளக்லாம் மாற்றிடுவான், சுவிட்சை போட்டுக்குருவான். நண்பர்களே, நம்மளோட ஃபேன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யுது. நண்பர்களே, இதில் விண்டு மில்லுன்னு போட்டிருந்துச்சு, அப்போயே நம்ம கவனிச்சிருக்கணும் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத. என்ன ஒன்றுனா பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடுது, தக்கன்னு குதிக்குது. இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுற்று பார்த்திங்கன்னா அந்த காத்தாடி ரெக்கையில் பெண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஓடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த ரெக்கையில் பெண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு ரெக்கை போட்டோம்னா குதிக்காமல் ஓடும். ஓகே, நம்ம ரிப்பேர் பண்ணியாச்சு, ஓட வச்சாச்சு. குதிக்கிற பிரச்சனை ரெக்கை தான் பிரச்சனை நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி ஓடுது அப்படிங்கிறது. தக்கன்னு குதிக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அசையாமல் பிடிச்சோம்னா அப்படியே நிற்கிது. நம்ம கையை விட்டுட்டோம்னா குதிக்குது நண்பர்களே. காற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது நண்பர்களே, வேறு லெவலில் வேலை செய்யுது. நம்மளோட ஃபேன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாடியில் வெயிலில் உட்காந்துருக்கீங்க நண்பர்களே. நிறைய பெரிய கண்ணன்லாம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வேலையை சந்திப்போம். பாய்.